வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அதாவது கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் நான் 1/2 கிலோ கொஞ்சம் கூடுதலா எடுத்துர்க்கேங்க. இந்த காலிஃப்ளவரை நம்ம சுடுதண்ணில போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிச்ச சுடுதண்ணில கொஞ்சம் நல்லா அலசி எடுத்துக்கணும். அப்பதான் இது கூட ஏதாவது பூச்சி எல்லாம் இருந்தா போயிடும். எந்த காலிஃப்ளவர் நீங்க சமையல் செய்தாலும் கொஞ்சம் சுடுதண்ணி கொதிக்க வச்ச சுடுதண்ணில அலசி தான் செய்யணும். இது கூட காலிஃப்ளவர் சில்லியாட்ட செய்யறதுக்கு இந்த கரண்டியில 3 கரண்டி ஹோம்மேட் மைதா எடுத்துர்க்கேங்க. இந்த ஹோம்மேட் மைதா எப்படி செய்யணும்ங்கறத கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இதுல 3 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கரண்டி அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். காலிஃப்ளவரை நம்ம சில்லியாட்ட பொரிச்சு எடுத்தது வரகு எண்ணெயிலங்க. இது கூட கடைசியா வதக்கிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இது கூட சிறு துண்டளவு இஞ்சி எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். குடமிளகாய் வந்து மீடியம் சைஸ், அதாவது கொஞ்சம் சின்ன சைஸ்ல பொடி பொடியா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வேணுங்கிற சைஸ் கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க, அதாவது வெங்காயத்தால் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு. கோபி மஞ்சூரியனுக்கு சேர்த்திக்க வேண்டிய சாஸ்ன்னு பார்த்தோம்னாங்க நான் ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். இந்த ரெட் சில்லி சாஸ் வந்து இல்லாத பட்சத்துல நீங்க மிளகாய் தூளும் கூட சேர்த்திக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்ப நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது கூட உப்பு சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவரை இது கூட போட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். சுடுதண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கும் போது நம்மளுக்கு வேண்டாத பூச்சியெல்லாம் வெளியே வந்துருங்க. காலிஃப்ளவரை சுடுதண்ணியில போட்டு 5 நிமிஷம் பக்கம் ஆச்சுங்க. இப்ப நம்ம காலிஃப்ளவர்ல உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சு பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப இது கூட மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மிளகுத்தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல எடுத்து வச்சிருக்கிற தயிர் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி தொளிச்சு கொஞ்சம் திக்கா காலிஃப்ளவரை நம்ம சில்லி போட கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா திக்கா காலிஃப்ளவர்ல எல்லாம் இந்த மாவு பதிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டிக்கலாம். பாருங்க, இந்த அளவு நல்லா திக்கா காலிஃப்ளவரை கலந்து வச்சிருக்கோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊறட்டும். நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கோட்டிங் ஆயிருக்கணும் காலிஃப்ளவர் சுத்தியும். இப்ப 10 நிமிஷம் பக்கம் ஆச்சுங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நல்லா காஞ்ச எண்ணெயில போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்ப திருப்பி விட்டுக்கலாம். இப்ப நல்லா காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்தாச்சு. தட்டுக்கு மாத்திக்கலாம். இதே கடையில வந்து ஃபுட் கலர் சேர்த்துவாங்க. நம்ம வீட்டுக்கு செய்யறதுனால ஃபுட் கலர் சேர்த்தாம செய்திருக்கோம். இப்ப காலிஃப்ளவரை சில்லியாட்ட நம்ம ரெடி செய்து வச்சாச்சு. இப்ப இது எல்லாமே நம்ம வதக்கிக்கலாம். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயிட்டும். பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு பல் சேர்த்திக்கலாம். இது கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி. பூண்டு இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. இது கூட வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்ப இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம குடமிளகாய் சேர்த்திக்கலாம். குடமிளகாய் வந்து உங்களுக்கு அரைப்பதத்துக்கு வதங்கினா போதும். குடமிளகாவை ஒரு அரைப்பதத்துக்கு வதக்கிக்கிட்டா போதும். குடமிளகாவில் உள்ள கிரன்ச்சினஸ் கொஞ்சம் இருக்கணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்ப வதக்கிடக்கூடாது. இது கூட எடுத்து வச்சிருக்கேன் சில்லி சாஸ். சில்லி சாஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கூட சோயா சாஸ்.
சோயா சாஸ் அதிகமா சேர்த்தக்கூடாது, கசப்பு தன்மை எடுக்கும். அளவா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட லேசா உப்பு போட்டுக்கிட்டா போதுங்க. ஏன்னா இதுல நம்ம டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ்ல எல்லாம் உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இது கூட கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம். கடைசியா சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது கூட பொரிச்சு வச்சிருக்கிறேன் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மிதமான தீச்சூடு வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டோம். இது கூட இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் கடாயிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல மாத்தினா சரியா இருக்கும். கோபி மஞ்சூரியன் ரொம்ப சுவையா இருக்குங்க. எப்பயாவது ஒரு தடவையாவது குழந்தைகளுக்கு செஞ்சு தந்தா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கு, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப சூப்பரா சுவையான கோபி மஞ்சூரியன் நம்ம செய்துட்டோங்க. அதாவது காலிஃபிளவர் மஞ்சூரியன் செய்துட்டோம். இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இதை நீங்க வீட்ல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.